உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப், ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் இதில் எதனா வேணும்னா பிபி அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நேம் என்சி. நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒர்க்கு நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. மேரேஜுக்கு அப்புறம் நான் சுச்சுவேஷன் பார்த்து ஃபஸ்ட்டு ஒர்க்குன்னு போனது இந்த இடம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது. 5 இயர்ஸ்க்கு இவ்வளோ சேலரி கொடுக்குறதே சார் மட்டும்தான். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 8 இயர்ஸ்லாம் நிறைய பேர் ஐடிலலாம் போயிட்டு இந்த சேலரி வாங்கியிருக்காங்க. நான் 5 இயர்ஸ் வாங்குறது எங்கள் வீட்லேயே அதிசயமாக கேட்பாங்க, இவ்வளோ சேலரி தராங்களா உனக்கு, நம்புற மாதிரி இல்லை. எங்கள் அக்காவே இப்போ ஐடி ஜாப்பில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளே நான் வேணா ஜாயின் பண்ணட்டுமான்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ வீட்டில் தான் இருக்கா. அவளே சொல்லியிருக்கான் என்கிட்ட, நான் வந்து இத்தனை மாதம் நான் ஊர்லேருந்து வந்து இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத்தனை மாதம் வந்து இங்கே ஒர்க் பண்ண நினச்சி கூட பார்க்கல. என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ அவங்க ஓகேனா உனக்கு செட்டில் ஆகு, நீ ஒர்க் பண்ணு, அந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஒர்க் பண்ணிக்கோ. ஐடிலலாம் ஃபஸ்ட்டு நான் போகணுன்ட்டு தான் நான் கேரளாலேருந்து சென்னைக்கு வந்தது. அங்கேயும் வேலை கிடச்சது. இருந்தாலும் என் பையன் இருக்கனால எனக்கு மார்னிங்லாம் ஒர்க்கு ஐடியில் வேணான்னு சொல்லிட்டாங்க. நைட் ஷிஃப்ட்டு போக சொன்னாங்க. நைட் ஷிஃப்ட்லேயும் கிடச்சது. என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டனால நான் போகல. இது வந்து 5 இயர்ஸ் ஓகே. எனக்கு என் பையனையும் மார்னிங் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், ஈவினிங்கும் அவனை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஈவினிங் மட்டும் இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒர்க்குன்னு போனது இது மட்டும்தான். நான் இத்தனை மந்த்லாம் லீவ் போடாமல், ஸ்கூலுக்கே நான் ஒரு நாள் தலைவலினாலே லீவ் போட்டுருவேன். இங்கெல்லாம் இத்தனை நாள் வந்து லீவ் போடாமல் வந்ததே அதிசயம் எனக்கு. எங்கள் அம்மாவே கேட்குறாங்க, என்ன உனக்கு வயிறு வலினாலே லீவ் போட்டுருவேன், இங்கெல்லாம் லீவ் போடாமலே போகிற அதிசயமாக இருக்குது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க எனக்கு. அதெல்லாம் வந்து இங்கே இருக்க ஸ்டாஃபும் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது, இந்த மாதிரி மோட்டிவேட்டாக, இங்கே ஒரு மாதிரி இந்த அட்மாஸ்பியரே நல்லா இருக்குது. அதனால எனக்கு வரணும்னு தோணுது. எனக்கு வீட்டில் இருந்தாலே போர் அடிக்கும். பிரியதர்ஷினி மேம் கால் பண்ணி, டியூஷன் இருக்கா, எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா, அதாவது இருந்தால் கூட கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன், வீட்டில் இருக்கதான் எனக்கு கடுப்பாக இருக்கேன் அப்படிலாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் தருவாங்க. நம்மளை பார்த்தாலே ரெஸ்பெக்ட் தருவாங்க. அந்த ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ணவே முடியாது. அது இந்த இடத்துல அந்த ரெஸ்பெக்ட் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து சார் அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்காரு. அந்த பசங்க கிட்ட இவ்வளோ சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இந்த இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரன்னிங் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். 100% உங்களுக்கு இன்சார்ஜாக ப்ரொமோட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் அந்த 100% அட்டெண்டன்ஸ். அது லீவே இல்லாமல் ஒருத்தங்க வந்தாலே நாங்கள் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட முடியும். அவங்க ஒருத்தங்க கமிட்டாக இருக்காங்க, ஒரு 100% அவங்க அட்டெண்டன்ஸ் கொடுக்க முடிந்தாலே அவங்களுக்கு ட்ரைனிங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அந்த இன்டர்ன்ஷிப்பில் நல்லாவும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்களை இன்சார்ஜாக செலக்ட் பண்ணுது. இந்த இடத்த நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணி காலேஜுக்கு வேலைக்கு காலேஜுக்கும் போயிட்டு சாயந்தரம் ஈவினிங்கில் வந்து ஒர்க் பண்ணி தான் எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். நான் காலேஜ் டைமில் ரொம்ப சோம்பேறியாக இருப்பேன். காலேஜ் டைம் போயிட்டு நான் வீட்டில் போய் படுத்துவேன். 2 o'clockலாம் வந்துடும், தூங்கிடுவேன். நீங்களா வேலைக்கு வரது எனக்கு அதிசயமாக இருக்கும். நீங்களா அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கணும். இந்த வயசுலேயே நம்மளாம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். நாங்களாம் இப்போ தான் ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களும் இந்த வயசுல யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 months இன்டர்ன்ஷிப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் நவம்பர் மந்த் வந்து ஜாயின் பண்ணேன். ஜான் மந்த் வந்து என்னோடய இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ஆகி இப்போ வந்து போஸ்டிங் கிடச்சி இப்போ இன்சார்ஜாக இருக்கேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண புதுசில் வந்து ரொம்பவே பயமாக இருந்தது. வந்து 1 வீக்லேயே 30 to 40 மிஸ்டேக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கணும் அப்படின்றதே வந்து தெரியாது, எது பண்ணாலும் மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் வந்து லைஃப்பில் நம்ம மிஸ்டேக்ஸ் கற்றுக்க தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். நம்ம எல்லாமே கரெக்டாக அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அந்த இடத்துலேயே நம்ம ஸ்டாப் ஆகிடுவோம், நெக்ஸ்ட்டு க்ரோ ஆக முடியாது. இங்கே டெய்லி மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க நம்ம நெக்ஸ்ட் எதுனா கற்றுட்டு நம்ம புதுசாக போயிட்டே இருக்கோம். ஸோ வந்து அது மாதிரி எல்லா மிஸ்டேக்ஸும் கற்றுட்டு அளவுலாம் செஞ்சுருக்க பல டேஸ் வந்து மேம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, கைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும், எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணுன்ட்டு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்தப்பே ஸ்டூடெண்ட்ஸ் கூடயே ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேட்டகரி மாதிரி இருப்பாங்க. நம்மளுக்கு எந்த ஸ்டூடெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கள பேட்ச் வைஸ் பிரித்து அவங்களுக்கு இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்ற டார்கெட்ஸ்லாம் இங்கே நிறைய கொடுத்து லாஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் கோச்சிங்லாம் வந்து நல்லா இருந்தது. பேட்ச் 1க்கு தனியாக கோச்சிங்கு, பேட்ச் 2க்கு தனியாக அவங்கவுங்களால எவ்வளோ படிக்க முடியுமோ அதில் அவங்கள பெஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால லாஸ்ட் இயர் வந்து 100% வந்து பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதுவே வந்து பிபி அகாடமியில் ஒர்க் பண்ணுறோன்றதுக்கு வந்து ப்ரௌடாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சார் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கொடுத்தது வந்து நான் ரொம்ப பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய சுச்சுவேஷனுக்கு வந்து எனக்கு இது வந்து ரொம்ப பெருசாக அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்.